இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான பேரிச்சம்பழம் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கேக் செய்ய 150 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாடியில் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய பவுலில் 200 ml தயிர் சேர்க்குறேன். 100 ml நெய் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்ச பேரிச்சம்பழம் இதிலேயே சுகர் இருக்கும், இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 200 கிராம் மைதா சேர்க்குறேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகம், 1 சிட்டிகை சால்ட், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். கேக்கை வேக வைக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு பால் பாத்திரம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதில் பட்டர் ஷீட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை அது மேலே சேர்த்து மேலே பாதாம் பிஸ்தாவை தூவி இதில் காற்று போகாத அளவுக்கு நம்ம மூடி வைக்கணும். நான் கண்ணாடி பவுல் மூடி வச்சிருக்கேன். இதில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை துணியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் தோசைக்கல் மேலே வச்சு வேக வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இது ஆறினதுக்கப்புறம் அப்படியே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா?